வந்த? என்னடி நினைச்சிட்டு இருக்க? பெரிய ரவுடியா நீ? ஆளை வச்சு அடிக்கிற? இருடி, இப்ப நான் யாரும் காட்டுறேன். இரு, இன்னைக்கு புருஷா வருவான்ல, எல்லாத்தையும் சொல்றேன். ரெண்டுத்துல ஒண்ணு பாத்துறேன். இரு. ஹாய் கார்த்திக். இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன நடந்தது? என்ன அடிக்க ஆள் செட் பண்ணி அனுப்புறான். அப்படியா? உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகல. அவங்கள அடி பின்னிட்டேன். குட். அவ புருஷன் வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். நீ அங்கேயே அவ புருஷன் வந்தது எல்லாத்தையும் சொல்லிடு. என்னடி யோசிக்கிற? எவ்வளவு பெரிய ஃப்ராட் நீ! இருடி, உன் புருஷன் வரட்டும். இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லித்தான் நான் இங்க இருந்து கிளம்புவேன். ஐயோ வேணாம் கார்த்திக், ப்ளீஸ் வேணாம். அவர் வர டைம் ஆயிடுச்சு. ஏதோ நாளைக்கு பேசிக்கலாம் கார்த்திக். உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் கார்த்திக். நான் தான் புருஷன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வான்னு சொன்னேன்ல, அப்படியே பார்க்காம வந்துட்டேன். அவளை டார்ச்சர் பண்றதுதான் அவளுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. அவ புருஷன்கிட்ட சொல்லி அவன் மனசளவுல தண்டனை கொடுத்துக்க எனக்கு இஷ்டம் இல்ல சிவா. இல்ல கார்த்திக், நீ அவனை பார்த்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். அவன் ஒய்ஃப் இன்னொருத்தனை லவ் பண்ணி ஏமாத்துறவன் தெரிஞ்சா கண்டிப்பா அவ கூட வாழ மாட்டான். வசதியான லைஃப்க்கு ஆசைப்பட்டு தானே உனக்கு துரோகம் பண்ணா. அந்த வசதியான லைஃபை இழந்து கடைசி வரைக்கும் கண்ணீர் விடணும். அதுதான் அவளுக்கு சரியான தண்டனை. இல்ல சிவா, எந்த ஒரு ஹஸ்பண்டுமே தன்னோட வைஃப் வேற ஒருத்தனை லவ் பண்ணா வசதியான வாழ்க்கைக்காக தான் நம்மள கல்யாணம் பண்ணிதான் தெரிஞ்சா உயிரே விட்டுருவான். அதை விட ஒரு பெரிய வலி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. வேணா சிவா, அவ பண்ண தப்புக்காக அவன் ஹஸ்பண்டை தண்டிக்க வேணாம். ஒன்ன போய் மிஸ் பண்ணிட்டாளே. சிவா, அவதான் கால் பண்றா. பேசு பேசு. ஹலோ கார்த்திக், நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன? எனக்கு என் லைஃப் முக்கியம், என் சந்தோஷம் முக்கியம். இனிமே என் வழியில நீ குறுக்க வராத. ஒரு நாள் மட்டும் நான் உனக்கு வைஃபா இருந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன சொன்னா? ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு மனைவியா இருக்குன்னு சொல்றான். போய் என்ஜாய் பண்ணு. என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அதோட சாவி உனக்கு வாங்கிக்கிறேன்.